வணக்கம், நான் உங்க ஜிஎஸ் வசி. இப்போ நம்ம சென்னையிலேருந்து அந்தமானுக்கு போயிட்டு இருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1337 கிலோமீட்டர்ஸ். அந்தமானில் மொத்தம் 572 ஐலாண்ட்ஸ் இருக்கு. அதில் 37 ஐலாண்ட்ஸ் தான் மக்கள் வசிக்கிறாங்க. அந்த 37 ஐலாண்ட்ஸில் 30 ஐலாண்ட்ஸில் நம்ம பார்க்க முடியும். அதை மீறி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மர்கையா தான். ஆமாம், இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சில ஐலாண்ட்ஸ்க்கு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஐலாண்ட் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இப்போ கூட ரீசெண்டாக ஜான் ஆலங்கிற அமெரிக்கன் அந்த ஐலாண்டுக்கு அத்துமீறி நுழைஞ்சதுனால ஆதிவாசிகளால் கொல்லப்பட்டார். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், கொஞ்சம் ரொமான்டிக்காக இருக்கும். ரொமான்ஸ் உடனே ஓடி வராதிங்க. அதாவது அந்தமான் போகும்போது ஃப்ளைட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உட்காருங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் அந்த எல்லா ஐலாண்ட்ஸையும் பார்க்க முடியும், ரம்மியமாகவும் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட் சீட் எப்படி உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 6, அப்புறம் பார்த்தீங்கன்னா 15 to 30. ஏன்னா நடுவில் விங்ஸ் இருக்கும். விங்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால பார்க்க முடியாது. அந்தமான் விசிட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் டு மார்ச். போகவே கூடாத டைம்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர். அதாவது இப்போ நான் போகிற டைம். நம்ம பொதுவாக யார் சொல்லியும் கேட்க மாட்டோம், ஏன்னா நமக்கு திமிரு மாரி ஜாஸ்தி. ஆமாம், நீங்களும் கேளுங்க, கேட்காம போவாங்க, கிடக்கிட்டு போவாங்க. சரி, நான் சொல்கிறத சொல்லிடுறேன். அதாவது எதுக்காக நான் போகிறேன்னா, ஆல்ரெடி ஒரு டைம் சீசன் டைமில் போயிட்டேன். சரி, மான்சூன் டைமில் போனால் எப்படி கிளிகிளிப்பாக இருக்குமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் போகிறேன். ஓகே, ஃப்ளைட்டில் ஏறினதுலேருந்து இந்த பைலட் வேறு ரோடு தெரில, கண்ணாடி தெரில, ரோடு தெரில, கண்ணாடி தெரிலன்னு சொல்லிட்டு ஒரே சோமர் சால்ட்டு தான். ஏன்னா மான்சூன் டைம் ஆச்சா, ரொம்ப விண்டியாக இருக்கும், ரொம்ப க்ளவுடியாக இருக்கும், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு வழியாக நம்ம போட்டில் இருக்கும், வந்துட்டோம். இங்கே செம்ம சைக்ளோன் வேறு. பைலட் வேறு இப்போ தான் 10 அடியில் ஆட்டம் கட்டிட்டு இருக்கான். நமக்கு என்ன பயனா, மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஓட்டுற வண்டி நம்ம பேச்சே கேட்காது. நம்ம இடத்துல பிரேக் அடிச்சா அது இன்னொரு இடத்துல மோதி தான் நிற்கும். இதில் இவன் வேறு மூஞ்ச கிட்ட ஒழுங்கோட பார்த்ததில்ல, இது எப்படி கொண்டு இறக்க போகுதுன்னு தெரில. அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா பாட்டு கேளுங்க. இந்தாங்க பாட்டு கேளுங்க. எங்கடா ஏர்போர்ட் கட்டணும்னு பார்க்குறீங்களா? அதாவது தண்ணி நடுவில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஏர்போர்ட் கட்டுறது பெரிய விஷயம். கண்டுபிடிங்க பார்ப்போம். அது உங்களுக்கு சின்ன கூரையாக தெரியுது பார்த்தீங்களா? தெரில, இனிமேல் தான் தெரியும். அந்த கூரை தெரியுது பார்த்தீங்களா? அதான் ஏர்போர்ட். ஓஹோ, நம்ம இப்போ பார்க்க போகிறது முக்கியமான இடம். இந்த பையன் வந்து இந்த தூர்தர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறது தமிழ் டப் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த பையன் தமிழ் ஹிந்தியில் தான் பேசியிருப்பாப்ல. அதனால் நானே பேசிடுறேன். அந்தமான் செல்லுலார் ஜெயில். அந்தமான் வந்து பார்க்க வேண்டிய பிளேஸ். இதை கண்டிப்பாக பார்க்காம போயிடாதீங்க. இந்த ஜெயிலோட ஹிஸ்டரி சொல்கிறேன். 1896 கட்ட ஆரம்பிச்ச இந்த ஜெயில் 1906 தான் முடிச்சிருக்காங்க. அதாவது 10 வருஷம் பார்த்து கட்டியிருக்கிறதுக்கான காரணம், இந்த ஜெயிலேருந்து யாரும் ஈஸியாக தப்பிச்சிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு எதிர்ப்புறமாக கட்டியிருப்பாங்க. மொத்தம் இந்த செல்லார் ஜெயிலில் 698 செல்ஸ் இருக்கு. 7 அடுக்குகளாக இருக்கும். அதில் இப்போ 3 அடுக்குகள் தான் இருக்கு. மிச்சம் 4 அடுக்குகள் என்ன ஆச்சுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த செல்லார் ஜெயிலில் சென்ட்ரல் டவர் ஒன்று இருக்கும். அந்த டவர்ல இருந்து மொத்த ஜெயிலையும் வாட்ச் பண்ண முடியும். ஒரு செல்ல ஒருத்தர் தான் இருப்பாங்க. இங்க என்ன கத்துனாலும் அடுத்த செல்லுக்கு கூட கேட்க கூடாதுன்னு பர்மா கற்களால பார்த்து கட்டியிருக்காங்க. இந்தியால விடுதலை போராட்ட வீரர்கள் ரொம்ப தீவிரமா போராட்டம் பண்ணும்போது அவங்க லோக்கல் ஜெயில்ஸ்ல வச்சிருக்காங்க. அதாவது லோக்கல் இந்தியன் ஜெயில்ஸ்குள்ள வச்சிருக்காங்க. அப்போ பிரிட்டிஷால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அது நம்ம ஊரு, நம்ம மக்கள். இவங்க ரொம்ப கொடூரமா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை காலி பண்ணணும்னு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களோட கண்ணை மூடி கப்பல்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. உள்ள வந்து பார்த்தா 4 சைடும் கருப்பு தண்ணி. எங்க இருக்கோன்னு கடைசி வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க ஃபேமிலிக்கும் அவங்க எங்க போயிருக்காங்கன்னு தெரியவும் தெரியாது. இதனாலதான் இந்த சில்லார் ஜெயில காலாபானி, அதாவது பிளாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை காலி பண்ணணும்னு சொல்லி போராட்ட வீரர்களோட கை 2ஐயும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கட்டியிருக்காங்க. காலையும் கட்டிடுவாங்க. அப்படியே ஒரு 2 டேஸ்க்கு நிக்க விட்டுருவாங்க, சாப்பாடு தண்ணி கூட கொடுக்காம. மோஷன் யூரின்லாம் கூட அப்படியே தான் நீங்க போற மாதிரி இருக்கும். சில பேர் இதை தாங்க முடியாம ஜெயிலுக்குள்ளேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் சாப்பாடு தருவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா புழுவும் பூச்சியும் இருக்கும். சாப்பிடாம நிறைய பேர் உண்ணாவிரதம் இருந்து வந்தே மாத்திரம் எல்லாம் கட்டியிருக்காங்க. அவங்கள வலுக்கட்டாயமா ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி 200 பேருக்கு மேல கொண்டு இருக்காங்க. ஜெயில இருந்து தப்பிக்க நினைச்ச 238 பேரை தூக்குல போட்டு கொண்டு இருக்காங்க. பிரிட்டிஷ் கடல் தாண்டி கூட்டிட்டு வந்ததுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதாவது இந்தியால ஒருத்தர் கடல் தாண்டி போனா ரொம்ப இழிவா பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, திருப்பதி கோவில்ல யாராவது கடல் தாண்டி போய் பூஜை பண்ணாங்கன்னா இன்னி வரைக்கும் அவங்கள கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஜெயில இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணி மாட்டாங்க பாத்தீங்களா, அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். ஜெயில் காம்பவுண்ட தாண்டினாலே கடல் தான். இவங்க கடலை குதிச்சு தப்பிக்க நினைச்சாலும் ஜெயிலுக்கு ஆப்போசிட்ல ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்கு. அதுதான் ராஸ் ஐலாண்ட்னு. அதாவது பிரிட்டிஷும் அவங்க ஃபேமிலியும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த ஐலாண்ட்ல அவங்க எல்லா சகல வசதிகளும் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த ஐலாண்டுக்கு வெளியில
அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. எதுக்காக போட்டிருக்காங்கன்னா செல்லுலார் ஜெயிலேருந்து வெளியே தப்பிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள அங்கே அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். அப்படி யாராவது கடலை குதிக்கிறத பார்த்தாங்கன்னா உடனே போட்டை கொண்டு எடுத்துட்டு போய் அவங்க கடல்லேருந்து தூக்கிட்டு வந்து கால் நரம்பை கட் பண்ணி தூக்கில் போட்டுருவாங்க. போர்ட் பிளேர் ஏர்போர்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதாவது சவர்கர் ஏர்போர்ட் தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி செல்லுலார் ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா இவரோட பேர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய அட்வொகேட். அது மட்டும் இல்லாமல் சுதந்திர போராட்டத்தில் இவர் வந்து முக்கியமான ஒரு ஆள். இவர் வந்து தான் பார்த்தீங்கன்னா போராட்டங்களை பல போராட்டங்கள் முன்னின்று நடத்தியவர். அதாவது அந்தமான் ஜெயிலேருந்து உயிரோட வந்து ரொம்ப சில பேர்ல இவரும் ஒருத்தர். இவங்க ஃபேமிலியே ஜெயில இருந்திருக்காங்க. ஆனா அது அந்த டைம்ல இருக்கும்போது அவங்க யாருக்குமே தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் நினைச்சு கவலைப்பட்டு இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே ஒரே இடத்துல இருந்திருக்காங்க வந்து அப்போ அவங்களுக்கு தெரியாது. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவங்க எல்லாரும் இருக்காங்கன்ட்டு. எவ்வளவு கொடுமையான விஷயம் இல்ல. இப்படி பண்ண பிரிட்டிஷ பழி வாங்கணும். எப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் 1939ல செல்லுலார் ஜெயிலை சீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ ஜப்பானோட சேர்ந்து இந்த மொத்த அந்தமானையும் பிடிச்சாங்க. அப்போ இந்தியர்களை ரிலீஸ் பண்ணிட்டு அதே ஜெயில பிரிட்டிஷ கம்பியான வச்சாங்க. இதுக்கு பேர் தான் கர்மா. கூஸ்பம்ஸா இருக்குல்ல. 1945லயே பாத்தீங்கன்னா நமக்கு இங்க சுபாஷ் சந்திர போஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் 1947 தான் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் 1945லயே பிரிட்டிஷை விரட்டி அடிச்சுட்டு அவங்களுக்கு முன்னாடியே வந்து இந்தியன் நேஷனல் ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணாரு. இதே இடத்துல பார்த்தீங்கன்னா 2018ல வந்து டிசம்பர்ல வந்து நரேந்திர மோடியும் வந்து ஃபிளாக் ஹாய்ஸ்ட் பண்ணியிருக்காரு. சுபாஷ் சந்திர போஸ் செம்ம கெத்து இல்ல. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பீச் தான் வந்து பார்த்தீங்கன்னா செடியா தப்பு பீச். இது போர்ட் பிளேர்லேருந்து 28 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. இந்த பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்கறதுக்காக வருவாங்க. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3 to 6 o'clock. அதாவது வந்து அந்தமான்ல பொதுவாகவே சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா இருட்டிடும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 3 o'clock இந்த பீச் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்செட் நல்லாவே பார்க்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு மினி ஜூம் இருக்குது, பேர்ட்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த பீச்சில் crocodiles ஜாஸ்தி இருக்கிறதுனால இங்கே குளிக்க விட மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே வந்து அந்தமான் வுட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மரங்களை பார்த்தாலே தெரியும் இதோட வலிமை எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்த காணாத கண்டா சில பேர் குதிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி சில பைத்தியங்கள் அந்த இடத்துல இருக்கும். அது உங்களுக்கான ஒரு காட்சி. இப்போ போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக்கு புறப்பட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் போர்ட் பிளேர்லேருந்து ஹேவ்லாக்கு போகணும், நீங்கள் வந்து ஃபெரியில் தான் போகணும். ஸோ இதுதான் ஹேடோஸ் ஜெட்டி. ஸோ இந்த ஜெட்டிலேருந்து தான் நீங்கள் போக முடியும். இங்கே வந்து 2 to 2 hours ஒரு ஷிப் இருக்கும். பட் வந்து நான் போனது வந்து மான்சூன் டைம்ங்கிறதுனால வந்து நிறைய ஷிப்ஸ் வந்து மெயின்டெனன்ஸு. ஸோ வந்து ஒரே ஒரு ஷிப் மட்டும் தான் இங்கே போகும், அதாவது மேக்ரோஸுங்கிறது மட்டும். ஸோ இது மேக்ரோஸோட என்ன வியூ, இது கம்ப்ளீட்டாகவே க்ளோஸ்டாக தான் இருக்கும். உள்ளே கேஃப்டேரியா இருக்கும், உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே 3 செக்மெண்ட்டாக பிரிச்சிருப்பாங்க, ராயல் எக்கனாமி, லக்ஸரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 3 டைப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறது வந்து பொதுவாகவே இந்த டைமில் ஏன் நம்ம வந்து அந்தமானுக்கு வரக்கூடாது அப்படின்னா இந்த ஹை டைடல் வேவ்ஸ் இருக்கும், ரொம்ப அலைகள் ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபெரிஸை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து மேக்ரோஸ், க்ரீன் ஓஷன் அப்படி நிறைய ஃபெரிஸ் இருக்குது. அதில் க்ரீன் ஓஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கும், மேலே ஓப்பன் டெக்காக இருக்கும், அங்கே நீங்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அந்த ஷிப்ஸ்லாம் இப்போ வந்து இட் இஸ் நாட் சேஃப் டு ட்ராவல் அட் திஸ் மூமெண்ட், அதனால் அவங்களே வந்து அதை கேன்சல் பண்ணிடுவாங்க. மேக்ரோஸ் மட்டும் தான் போக முடியும். மேக்ரோஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ப்ரீமியம் ஷிப்பு, ஆனால் க்ளோஸ்டாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் ஹேவ்லாக்ல உள்ள ராதாநகர் பீச். இந்த ராதாநகர் பீச் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே டாப் 7 பீச்சஸில் ஒரு முக்கியமான பீச். ஆமாம், அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி இந்த இடத்துல சைக்ளோன்ங்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. பட் ஆனால் அது செம்ம பியூட்டிஃபுல்லான பீச்.
ஒயிட் சாண்டு, ஒரு அக்வாமரின் கலரில் தண்ணி, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். டால் ட்ரீஸு, ஹட்சன் செம்ம வேறு லெவலில் வச்சுருப்பாங்க. அங்கே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. பிளாஸ்டிக் பேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக நீங்கள் ஹேவ்லாக் வந்தீங்கன்னா இந்த பீச்சை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேவ்லாக் ஐலாண்டில் 3 பீச்சஸ் இருக்குது. எலிஃபேண்டா பீச், அப்புறம் ராஜநகர் பீச், அப்புறம் காலப்பத்தர் பீச். இதில் நீங்கள் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த ராஜநகர் பீச்சில் வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம், சீனரிஸ் இதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி ஆக்டிவிட்டிஸ் இங்கே கிடையாது. மற்ற எலிஃபேண்டா பீச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். அங்கே ஸ்னார்க்கலிங்கு, ஸ்கூபா டைவிங்கு, சீ வாக்கு எல்லாமே அங்கே உண்டு. கண்டிப்பாக நீங்கள் ஹேவ்லாக் வந்து அந்த இடத்த கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். அப்படி ஒரு முக்கியமான இடம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதாவது ஊருக்குள்ளே இந்த ஹேவ்லாக் ஐலேருந்து தண்ணி வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து ஓடி வந்து கடலில் சேரும். இது வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது இந்த இடத்துல அப்படி தண்ணியே இல்லை. பட் இந்த இடத்துல வந்து இப்போது மான்சூன் சைக்ளோன் எல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த இடத்துல வந்து உள்ள ஓவர மழை பெஞ்சதுனால அந்த காடு வழியாக உள்ளேருந்து தண்ணி வந்து கடலில் சேர இடம் இருக்குது. இதனால பார்த்தீங்கன்னா மண்ணை அரிச்சிட்டு உள்ள கடலோட சேருது. நான் ஒரு ஷார்ட் ஒன்று காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஆடியோ கேளுங்க, அதுவே மெஸ்மரைசிங்காக இருக்கும். செம்மையாக இருந்துச்சுல. அப்படி நேச்சரோட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும். அதாவது கடலோட ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது உண்மையில் எல்லாருக்குமே இந்த ஃபீல் ஏற்படும் அந்த இடத்துக்கு போனீங்கனாலே. அது மட்டும் இல்லை, நார்மலாகவே பார்த்தீங்கன்னா அந்த லவ்வர்ஸு, புதுசாக மேரேஜ் கப்புள்ஸ்க்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். என்னென்னா, அதாவது நீ நான் மட்டும் இருக்கணும், அந்த இடத்துல யாருமே இருக்கக்கூடாது, ஒரு தீவாக இருக்கணும் அப்படின்லாம் நிறைய பேர் லவ் பண்ணும்போது பேசியிருப்பீங்க, இல்லை மேரேஜ் ஆகும்போது அதெல்லாம் யோசிச்சிருப்பீங்கள்ல. அது நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். நிஜமாலே நீங்கள் நினச்சதுக்கு மேலே தான் இந்த இடம் இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, மான்சூன் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் இப்போது ப்ரீஸியாக இருக்குது. ஆனால் மான்சூன் டைம் வந்து இட் இஸ் நாட் ஒரு சப்போர்ட்டிவ் டைம் கிடையாது. சீசன் டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் இருக்கும். நார்மலாக ஸ்கின் டேன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இருக்கும் ரொம்ப டேன் ஆகிட்டு வந்தேன். நான் திரும்ப வரும்போது நான் யாருன்னு கேட்குற அளவுக்கு அந்தளவுக்கு அவ்வளோ டேனாக இருந்தேன். இப்போ நீங்களே பாருங்களேன், இந்த அழகை பாருங்கள். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்? எவ்வளோ அழகான ரோட்ஸு, அதே மாதிரி சொல்லி வாயமுள்ள ஒரு பள்ளமாக இருக்குது. சாரி, அந்த மாதிரி போர்ட் பேரை தவிர நீங்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் பாப்புலேஷன், இன்டர்னல் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6% தான் இருக்கும்.
மிச்சம் உள்ள 96% 95% பார்த்தீங்கன்னா வந்து டூரிஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எல்லா இடமும் அமைதியாக தான் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சேஃப்டி பொறுத்த வரைக்கும் 200% கேரண்டி, 200% ஷுர் தான். யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் யாருமே இந்த இடத்துலையுமே இருக்க மாட்டாங்க. இதான் மேக்ரோஸ். நான் இதில் தான் வந்தேன். இப்போ திரும்ப இதுலேருந்து ஹேவ்லாக்லேருந்து நான் போக போகிறேன். ஏன்னா நாளைக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்குது. ஸோ நான் கிளம்ப போகிறேன். இப்போது வந்து டைம் வந்து 4 o'clock ஆகுது. பட் இதுதான் கடைசி ஃபெர்ரி நான் போர்ட் ரீச் பண்ணுறதுக்கு. இதை கேன்சல் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருந்தது. என்ன காரணம் அப்படின்னா அங்கே சைக்ளோன் வந்து ஹெவியாக இருந்தது. இப்போ உங்களுக்கு சைலண்டாக இருக்க மாதிரி தெரியும். நான் ஏறினதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். உயிர் பழப்பமா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து மற்ற ஷிப்ஸ் எல்லாம், மற்ற ஃபெரிஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஹைட் எலிவேஷன் தான் லிட்டலாகவே நான் ஃபீல் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் தாண்டி வந்தோம். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்தமானில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான மெமரிஸாக இருந்தது. மறக்கவே முடியாது. நான் திரும்பவும் வருவேன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் சொல்ல முடியல, பட் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறேன். அண்ட் சைனிங் ஆஃப் GS Vasi.